பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இந்த நாளிலே திரு அவையானது 19வது நூற்றாண்டிலே கொரியாவிலே கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்ததன் விளைவாக ஏறக்குறைய 150க்கு மேல் அருட்பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் கொல்லப்பட்ட அந்த மறைசாட்சிய நாளை இன்று கொண்டாடுகின்றோம். இயேசுவுக்காக, அவர் மேல் கொண்ட விசுவாசத்திற்காக உயிர் துறந்த புனிதர்களை நாம் வேத சாட்சிகள் என்றழைக்கிறோம். இயேசுவுக்காக உயிர் கொடுத்தால் அவர் வேத சாட்சி. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும். ஆனால் இயேசுவுக்காக வாழ்ந்தால் அவர் உண்மையான சாட்சி. அந்த வாய்ப்பு நம் அனைவருக்கும் தரப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு சிறந்த முறையில் நாம் சாட்சிகளாக வாழ தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய சொந்த மக்கள் உலகமெங்கும் பலுகி பெருக திருவிழாமானீரே. மறை சாட்சியரான புனித ஆண்ட்ரூ, அவருடைய தோழர்கள் ஆகியோரின் இரத்தம் மிக அதிகமான கிறிஸ்தவர்களை தோன்றச் செய்யும் வித்தாகும்படி செய்து அவர்களுடைய உதவியால் வலுப்பெற்ற நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி தொடர்ந்து வளர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 12 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். நாங்களும் கடவுளின் சார்பில் பொய்ச்சான்று பகர்வோர் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழச் செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தெழச் செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால்
கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். பல்லவி. விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 8 வசனங்கள் 1 முதல் 3 வரை. இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும், சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். 17வது நூற்றாண்டிலே வாழ்ந்த மராட்டிய மன்னன் வீர சிவாஜியை பற்றி வரலாற்றில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு மாபெரும் போரிலே வெற்றி பெற்றான். அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற வகையில் பெரிய விழாவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். அந்த வெற்றிக்கான அந்த நாள் வந்தபொழுது மேடையிலே 2 பெரிய சிம்மாசனங்கள் போடப்பட்டிருந்தன. எல்லோருக்கும் ஆச்சரியம். ஒரு சிம்மாசனம் மன்னனுக்கு, இன்னொன்று யாருக்கு? அவருடைய வாழ்க்கை துணைவர் மனைவிக்கா, அல்லது வாரிசான மகனுக்கா, அல்லது இந்த போரிலே வெற்றியை தேடி தந்த அந்த தளபதிக்கா என்கின்ற ஒரு சந்தேகம், கேள்விகள் பல எழுந்தன. இறுதியாக இந்த மேடையிலே இந்த வீர சிவாஜி மன்னர் தோன்றுகிறார். அவரோடு அவர் தாயும் அந்த சிம்மாசனத்தில் அமருகிறார். இயேசு தன் தாய்க்கு மட்டுமல்ல, அனைத்து பெண்களுக்கும் மதிப்பை கொடுத்தார். பெண்கள் இயேசுவின் சீடர்களாகி இயேசுவை பின்தொடர்ந்து அவருக்கு பணிவிடை செய்ததை பெண்களின் நற்செய்தியாளரான லூக்கா மட்டுமே குறிப்பிடுகின்றார். திரு அவையின் பணிகளிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பது லூக்கா நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம். யூத இனம் பெண்ணாக பிறப்பதை பாவம் என்று கருதியது.
யூத இனத்தின் ஆண்கள் தினந்தோறும் தங்கள் ஜெபத்தில் பெண்களாய் பிறக்காமல் இருந்ததற்கு நன்றி தெரிவிக்கும் அளவிற்கு ஒரு பிற்போக்கு சமூகமாக யூத சமூகம் இருந்தது. பெண்கள் பொது வாழ்விலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். வேத நூல்களை படிக்க தடை செய்யப்பட்டார்கள். ஓய்வு நாள் வழிபாட்டில் பங்கெடுக்க முடியாது, பார்வையாளர்களாக மட்டுமே இருக்க முடியும். எருசலேம் ஆலயத்திலும் கூட அவர்களுக்கென்று தனிப்பட்ட இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பெண்களின் வாழ்வு மலர இயேசு சமூக மரபுகளை உடைத்தெறிந்தார். புதிய சமுதாயம் படைக்க வந்த இயேசு புரட்சிகரமான செயல்களில் இறங்குகின்றார். சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூட கட்டுகள் யாவும் தகர்ப்பராம் எனும் பாரதியின் கனவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நனவாக்கியவர் நம் ஆண்டவர் இயேசு. ஆணாதிக்க சமூக அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை விடுவிப்பதற்கும் அவர்களின் விடுதலை வாழ்வு மலர்வதற்கும் இயேசு முற்றிலுமாக துணிந்தார். பெத்தானியாவிலே மரியா தன் காலடியில் அமர இயேசு அனுமதித்தார். இறந்த ஒரு சிறுமையை இயேசு தொட்டு உயிர்ப்பித்தார். இரத்தப்போக்கினால் துன்புற்ற ஒரு பெண் தன்னை தொட இயேசு அனுமதித்தார். கிணற்றடியில் இருந்த சமாரிய பெண்ணுடன் இயேசு நண்பகலில் உரையாடலில் ஈடுபட்டார். பாவியான பெண் தன் கால்களை கழுவ இயேசு அனுமதித்தார். சுதந்திர காற்றை சுவாசித்த பெண்கள் அதற்கு பிறகு வீரத்தோடு செயல்பட்டதையும் பார்க்கிறோம். இயேசுவின் பணியை திருத்தூதர்களோடு தொடர்ந்து செய்தார்கள் பெண்கள். வீரம் பேசி திரிந்த ஆண்கள் இயேசுவை தனியே விட்டுவிட்ட நிலையிலே இறுதி வரை இயேசுவுக்கு பிரமாணிக்கமாக இருந்தவர்கள் பெண்கள். இயேசுவின் சீடர் குழுவிலும் பங்கேற்று தங்கள் உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை புரிந்தவர்கள் பெண்கள். திருச்சபையினுடைய வாழ்க்கையிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பது நம்முடைய இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய கருத்தாகவும் உள்ளது. 2013ஆம் ஆண்டு அவர் வெளியிட்ட நற்செய்தியின் மகிழ்வு என்ற திருத்தூது அறிவுரை மடலிலே ஆண்களும் பெண்களும் சம மாண்பு கொண்டவர்கள் என்ற உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் பெண்களின் நியாயமான உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். இந்த சவாலை நாம் சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது என்று கூறியுள்ளார். தொடர்ந்து திருத்தந்தை அவர்கள் திருச்சபையினுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, திருச்சபையினுடைய வழிபாடுகளிலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார். திரு அவையினுடைய பற்பல பணிகளிலே, வெறும் ஆலய பணிகளில் மட்டுமல்ல, வெறும் அலுவலக பணிகளில் மட்டுமல்ல, திரு வழிபாட்டுடன் தொடர்புடைய சடங்குகளிலும் பெண்களுக்கு உரிய இடம் கிடைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். நாமும் அதற்காக குரல் கொடுக்க முன் வர வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றும் பெண்களுக்கு துணிவு அளிக்கும் புரட்சி பெண் அன்னை மரியா. அதற்காக பெண்களுக்காக குறிப்பாக திருச்சபையுடைய வழிபாடுகளிலே அவர்களுக்கும் சம நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நமது ஆரோக்கிய அன்னை பரிந்து பேசுவாராக. ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், உம் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய உங்களது ஆனந்தை பலி அல்லாமல தந்தையாகிற இவனுக்கு
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மக்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். புனித மறை சாட்சியரின் பரிந்துரையால் அனைத்துலகின் மீட்புக்கு எங்களை உமக்கு உகந்த பலியாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியர்கள் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க மரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் முது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை முது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது முது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்திடும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் மீட்பராகிய இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு நம் தேவைகளுக்காக விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மறை சாட்சியரின் விழாவில் ஆற்றலளிக்கும் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவில் பற்றுறுதியுடன் நாங்கள் இணைந்திருந்து திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.